கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 48வது வசனம். மத்தேயு 13:48, Matthew 13:48. அது நிறைந்தபோது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவளை எரிந்து போடுவார்கள். என்ன, உலகத்தினுடைய முடிவினுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்குங்கிற கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். இப்போ எப்படி ஒரு பெரிய வலை போட்டு எல்லாம் வருது, கடலில் இருக்கிற எல்லாமே அந்த பெரிய வலையில் போடும்போது என்ன வரும்? மீன், பாம்பு, நண்டு, இப்படி எல்லாமே எல்லா விதமான அழுக்கு ஏன்னா இப்போ சமீபத்தில் கடலை க்ளீன் பண்ணால் என்னெல்லாம் வருது? பிளாஸ்டிக் தான் நிறையா வருது. அந்த மாதிரி எல்லாத்தையும் வாரி கொள்ளக்கூடிய ஒரு வலையை விரித்து எல்லாம் வந்த உடனே அதில் இருந்து என்ன பண்ணுவார்? நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். என்ன நல்லதை சேர்த்துனா ஆகாதவைகளை எரிந்து போடுவாங்க. நீங்கள் பாருங்கள், கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு ஓமானத்திலையும் இப்போ கோதுமையும் களையும், இந்த வீட் அண்ட் டேர் என்று சொல்லக்கூடிய அந்த ஓமானத்தில் என்ன, கோதுமை விதைக்கப்படுது, சத்துரு என்ன பண்ணுறான்? களையை விதைச்சிடறான். ரெண்டும் வருது. அது கதிர் விட்ட உடனே தெரியுது, ஆகா இது களை இருக்குன்னு. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? எஜமான்ட்ட கேட்குறாங்க, எஜமானே இதுக்கு அந்த களையை பிடுங்கிருமா? இல்லை, நீ களையை பிடுங்கிறதுனால பயிருக்கு ஆபத்து வந்துடும், அதனால் விட்டுரு. கடைசி காலத்தில் நம்ம எடுக்கும்போது களையை பூரா கட்டி எங்கள் அவியாத அக்கினியில் போட்டுருவோம். அப்போ என்ன, முடிவு காலத்தில் என்ன செய்யப்படும்? நல்லவைகள் சேர்த்து கொள்ளப்படும், தேவையில்லாதவெல்லாம் அழிக்கப்படும். இது ஒவ்வொரு ஓமானத்திலையும் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். கோதுமை மணி என்ன சொல்லப்படும்? படகுல போட்டு சொலகுல போட்டு படைக்கிறது போல் படைப்பார். என்ன உண்டாகும்? கோதுமையெல்லாம் கீழே விழுந்துடும், பறந்து போயிடும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கட்டி அக்கினியில் போடப்படும். அதே தான் இங்கே என்ன சொல்கிறாரு? ஒரு வலையை வச்சு வலை கடைசியில் சேரும்போது என்னாகும்? அங்கே யார் கர்த்தருக்கென்று வாழ்ந்தார்களோ அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவாங்க. எப்படி கோதுமை மணியானது களஞ்சியத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டது, அக்கினியில் போடப்பட்டதோ, அதே போல் ஆகாதவைகளை எரிந்து போடுவாங்க. ஆகாதது என்ன, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதது என்று சொல்லக்கூடியதாக. அப்போ அங்கே நீங்கள் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவில் என்ன நடக்குங்கிறத, பரலோக ராஜ்யம் இப்படி தான், கடைசியில் ஒரு நியாய தீர்ப்பு வரும்போது அந்த நியாய தீர்ப்பு காலகட்டத்தில் யார் நல்லவர்கள், யார் நீதிமான்கள் என்பதை பார்த்துவிட்டு அவர்களை தவிர மீதி எல்லாரும் எங்கே அனுப்பப்படுவாங்க? அவங்கள எங்கே அக்கினியும் பற்கடிப்பும் உள்ள இடத்திற்கு அவங்க அனுப்பப்படுவாங்க அப்படிங்கிறத சொல்லுவதற்கு எங்கே பிரிக்கப்படும்? உலகத்தின் முடிவில் எப்படி ஒரு வலை வருவது போல இருக்குமோ அது போல. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது 2 காரியம் நான் உங்களுக்கு எச்சரிக்கை சொல்ல விரும்புகிறேன். இது உலகத்தின் முடிவில் நடக்கக்கூடிய காரியத்தை இங்கே கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. அதாவது வலை போட்டு எடுக்கும்போது நீங்கள் அதில் நல்லவர்களாக காணப்பட வேண்டும். அதாவது நீங்கள் உலகத்தின் முடிவு காலகட்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய வருகையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு அங்கே ஒரு நியாய தீர்ப்பு உண்டாகும். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா இல்லையான்னு. ஆனால் இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். யார் இந்த சபை? யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கேற்ற நீதியான கிரியைகளை நடப்பிக்கிறவங்க இருக்கிறாங்களோ அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சபையில் ஒரு அங்கமாக இருப்பார்கள். அந்த சபையில் அங்கமாக இருக்கிறவர்கள் என்ன? அவர்கள் இந்த உபத்திரவ காலம் என்று சொல்லக்கூடிய உலக முடிவினுடைய நியாய தீர்ப்பினுடைய காலம் என்று சொல்லக்கூடிய அந்த உபத்திரவ காலம் 7 வருட காலங்கள் நடைபெறும். அது வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் தொடங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு முன்பாக 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பின்பாக பூமியில் இந்த உபத்திரவ காலம் நடைபெறும். 3.5 வருஷத்துக்கு அப்புறம் மகா உபத்திரவ காலம் நடைபெறும். அதற்கு பின்பாக இந்த நியாய தீர்ப்பு உண்டாகும். இந்த வலை எப்போ வீசப்படும்? அப்போ தான் வீசப்படும். அப்போ நீங்கள் முதலே கர்த்தருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா சபை எடுத்து கொள்ளப்படும் போதே நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோட வந்துடுவீங்க.
அப்படி இல்லையா, கடைசி காலத்தில் நீங்கள் எல்லா விதமான போராட்டங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து தான் கடைசியில் வந்து சேருவீங்க. இப்போ காலம் நமக்கு திறந்ததாய் இருக்கிறது. அப்போ நீங்கள் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி இப்பொழுதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டீங்கன்னா, இந்த உலகத்தின் நியாயத்தின் முடிவு நடக்கும்போது நீங்கள் கர்த்தரோடு இருப்பீங்க. அல்லேலூயா. வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நல்ல செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஆம் ஆண்டவரே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வலை வீசி வருவதற்கு முன்பாகவே நாங்கள் அவருடைய சன்னிதானத்தில் காணப்படும்படி இப்பொழுதே அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.